தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. பரிசுத்த குலம் நீங்கள் பலியிட வாருங்கள், இறைவனுக்குரியவர்கள் என்றும் இறை புகழ் கூறுங்கள். பரிசுத்த குலம் நீங்கள் அரச குருத்துவமே தூய ஆவியின் ஆலயமே, அரச குருத்துவமே தூய ஆவியின் ஆலயமே, இறைவன் அழைத்த இனமே இதை அறிந்து வாழ்மனமே. பரிசுத்த குலம் நீங்கள் ஒளியின் மைந்தர் நீங்கள் இந்த உலகில் ஒளிந்திடுங்கள், முடிவில்லா வாழ்வதையே நீங்கள் முதன் தேடிடுங்கள். ஒளியின் மைந்தர் நீங்கள் இந்த உலகினில் ஒளிந்திடுங்கள், முடிவில்லா வாழ்வதையே நீங்கள் முதன் தேடிடுங்கள். மறையுடல் உறுப்புகளா இன்றும் ஒன்றுக்கு வாழ்ந்திடுங்கள், மறையுடல் உறுப்புகளா இன்றும் ஒன்றுக்கு வாழ்ந்திடுங்கள். இறைவா குறைப்பவராய் இந்த இடமதில் திகழ்ந்திடுங்கள். பரிசுத்த குலம் நீங்கள் பலியிட வாருங்கள், இறைவனுக்குரியவர்கள் என்றும் இறை புகழ் கூறுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமகிழ்வோடு திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திரு அவையின் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இரண்டு திருத்தூதர்கள் திரு அவையின் வளர்ச்சிக்காக மிகவும் அரும்பாடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். திரு அவை இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர்கள் இந்த இரண்டு திருத்தூதர்கள். எனவே அவர்களுடைய நம்பிக்கையின் மீது திரு அவையானது கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கைக்கு வித்திட்டவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த இரண்டு திருத்தூதர்களும். அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையிலே திரு அவை தொடர்ந்து எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டும் என்றும் தொடர்ந்து அது வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் நாம் திரு அவைக்காக செபிப்போம். நம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கிற்காகவும், நம்முடைய பங்கு சமூகத்திற்காகவும் செபிப்போம். நாம் அனைவரும் நாம் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையை முழுமையாக வாழ்ந்து அதில் வேரூன்றி நிலைத்திருக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாள் திருத்தந்தையின் நாளாகவும் சிறப்பிக்கப்படுகின்றது. எனவே திரு அவையை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அவர்
இறைவனால் தொடர்ந்து வழிநடத்தப்படவும் இறை ஞானத்தையும் அருளையும் நிறைவாக பெற்று இந்த திரு அவையை வழிநடத்தி செல்ல இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற செல்லா நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவர் செய்கின்ற நம்முடைய ஆலயத்திற்காக தன் ஆர்வத்தோடு தியாக உள்ளத்தோடு செய்கின்ற அனைத்து நற்பணிகளையும் ஆசிர்வதித்து அவரை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடும் நீண்ட ஆயுளோடும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக பீட்டர் ஜோசப், ஆண்ட்ரூ ஜோசப் நன்றியறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்ற சகாய மேரிக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய நலனுக்காகவும் இன்று தனது 13வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற டேனியல் மார்க்கஸ் நன்றியறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் அவளை நிரப்ப வேண்டும் என்றும் தங்களது 6வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பென்சன் ஜெனிஃபர் தம்பதியர் நன்றியறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார்கள். 6 ஆண்டுகளாக இறைவன் அவர்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறையருள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஷர்லி வில்கின்ஸ் நன்றியறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருக்கு தேவையான அனைத்து அருளையும் ஆசிரியம் நிறைவாக பொழிந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் சின்னப்பன் அருள், அன்னரோஸ் இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் புனித பவுல் அன்பிய குடும்பங்கள் இன்று தங்களது பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த குடும்பங்கள் அனைத்தையும் தூய பவுலின் பரிந்துரையின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பவுலின் சுஜாதா தனது பிறந்த நாளையும் பெயர் கொண்ட விழாவையும் இன்று கொண்டாடுகின்றார். எனவே இறைவன் அவரை இந்த நாளிலே அவருடைய பாதுகாவலர் புனித பவுலின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்றும் இறந்த மார்கரெட் ஜான்சன், சாரால், அந்தோனி அம்மா, பெஞ்சமின் பிரிட்டோ, மேரி ஜோஸ்பின் லீமா, பிலிஸ் ஹாஸ் இறந்த 40வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற வில்லியம் எட்வர்ட், பேட்ரிக் ஜோசப், மேரி பி ஆண்டோ மகேஷ் இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற கேத்ரின் அம்மாள் இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற லூர்து மேரி இறந்த முதல் ஆண்டு நினைவாக ஏ ஜோசப், திருமதி ஜே பிரவுன், குழந்தை அம்மாள், என்சி செரியன், டி ஏ ரெபேரா, டி மேத்யூ பெர்னாண்டோ இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று அவர்கள் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் நினைவு கூர்ந்து அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை சொல்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்.
காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற, சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுருவு பெற்றபோது ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கண்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர். அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17, 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டும் என்று ஆண்டவரின் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்ந்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia,
திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீரோ மன்னன் ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய கிபி 64 முதல் 66 ஆண்டுக்குள் பேதுரு கொல்லப்படுகின்றார். இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்தவ சமூகங்களை உருவாக்கியதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். பிறகு ரோமையர் அல்லாதவர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்படுகின்ற அதிகபட்ச தண்டனையான சிலுவை சாவு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொல்லப்பட வேண்டும் என்று நீரோ மன்னன் கட்டளை பிறப்பிக்கின்றார். பேதுருவோ, என் தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள், அதே போல அவரை போல் சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆகவே என்னை வேண்டுமானால் தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள், அவரை போல சிலுவையில் இறப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி கேட்டுக்கொள்ள அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகின்றார். புனித பவுல் ரோமை நகருக்கு வெளியே அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். இன்றளவும் இந்த திருத்தூதர்கள் பெயரிலே 2 பேராலயங்கள் ரோமை நகரில் கட்டப்பட்டிருக்கின்றன. பேதுரு பேராலயம் திருத்தந்தையின் பேராலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வத்திக்கான் நகரிலே மிகப்பெரிய ஒரு பேராலயமாக மிக அழகிய வேலைப்பாடுகளை கொண்டு மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கின்ற
மிக உன்னதமான பேராலயம் புனித பேதுரு பேராலயம். ரோமை நகரிலிருந்து 3 மைலுக்கு வெளியே புனித பவுல் பேராலயம், மிகப்பெரிய ஒரு பேராலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பேராலயமும் மிக உயர்ந்த பேராலயமாக மிக அழகிய வேலைப்பாடுகளோடு பொன்னால் வேயப்பட்ட கூரைகளோடு மிக அழகாக காட்சி அளிக்கின்றது. இந்த 2 பேராலயங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே இந்த 2 திருத்தூதர்கள் எவ்வாறு கிறிஸ்துவை எடுத்துரைத்து இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்னும் தீராத தாகத்தோடு செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். புனித பேதுரு பாலஸ்தீன நாட்டிலே தான் அவர் நற்செய்தி அறிவித்தார். பவுலோ பிற இனத்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக்க வேண்டும், என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று தீராத தாகத்தோடு 3 தூதுரை பயணங்களை மேற்கொள்ளுகின்றார். இவ்வாறு ஏறக்குறைய அவர் 3500 கிலோமீட்டர் பயணம் செய்கின்றார். பயணம் செய்து நற்செய்தி அறிவிக்கின்றார். கடல் வழி பயணம், தரை வழி பயணம் என்றெல்லாம் போக்குவரத்து வசதிகள் அதிகம் இல்லாத அந்த காலத்திலே அவர் இவ்வாறு பயணங்களை மேற்கொண்டு ஆங்காங்கே கிறிஸ்தவ சமூகங்களை ஏற்படுத்தி அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றி இருப்பதற்காக அவர்களுக்கு கடிதங்களை எழுதி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 திருத்தூதர்களும் வேறுபட்ட தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். 2 பேரும் சொல்லப்போனால் முரண்பாடான பண்புகளை கொண்டவர்கள் தான். ஆனால் இறுதியிலே இன்றைக்கு நாம் 2 திருத்தூதர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். அவர்களே கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் நம் இருவருக்குமாக சேர்த்து ஒரே விழாவை கொண்டாடுவார்கள் என்று. இருப்பினும் இப்படி முரண்பாடான வித்தியாசமான பண்பு நலன்களை கொண்டவர்களாக இவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கின்ற சக்தியாக இருந்தது எது என்று கேட்டால் கிறிஸ்துவும் அவர் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆழமான உண்மையான நம்பிக்கையும் தான். இந்த பற்றுறுதியும் நம்பிக்கையும் தான் அவர்களை ஒன்றாக கொண்டு வருகின்றது. பேதுருவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எளிமையான மனிதராக இருந்தார், படிப்பறிவு இல்லாத மனிதராக இருந்தார், மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர். கல்வி அறிவு இல்லாத இந்த மனிதர் இயேசு அழைத்த பொழுது அவரை பின்பற்றி வருகின்றார். அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதராக இருந்தார். ஏதாவது ஒன்றை பார்த்தால் உடனடியாக தான் என்ன நினைக்கின்றாரோ அதை உடனடியாக பேசிவிடுவார், சிந்திக்கலாம் மாட்டார். ஏனென்றால் கடலோடு போராடி வாழ்ந்த அந்த மனிதர் மிக கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து பழகி போன அவர் அப்படி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவே இருந்தார். ஆகவேதான் இயேசு மானிட மகன் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசுவே அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று பேதுரு உடனடியாக தான் நினைத்ததை சொல்லக்கூடியவராக இருந்தார். இயேசு அவரை கடிந்து கொண்டிருக்கின்றார். அப்பாலே போ சாத்தான் என்று கூட அவரை கடிந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய சிந்தனைகள் கடவுளுடைய சிந்தனைகள் அல்ல என்று சொல்லி கூட இயேசு சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இந்த மனிதர் இயேசுவின் மீது மிகுந்த பற்றுடையவராக இருந்தார். இயேசு தன்னை அழைத்தார், அவர் மீது மிகுந்த ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றால் தான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்ட பொழுது யாருமே பதில் சொல்லாத பொழுது பேதுரு தான் உடனடியாக பதில் சொல்லுகின்றார். வழக்கம் போல, நீ மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்ற ஒரு அருமையான வார்த்தைகளை அவர்தான் முன்வைக்கின்றார். நீர் மெஸ்ஸியா என்று யாருமே புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகின்றார். உயிருள்ள கடவுளின் மகன் என்று இயேசுவை பற்றிய உண்மையான விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார். இந்த பேதுருதான், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி இயேசுவின் மீது முழுமையான பற்றுதல் கொண்ட மனிதராக அவர் இருந்தார். ஆகவேதான் இயேசு பேதுரு அழைத்து, நீ பாறை, இந்த பாறையின் மீது எனது திரு அவையை கட்டுவேன். ஏனென்றால் இவருடைய நம்பிக்கை பாறையை போல அசைக்க முடியாததாய் வலுவானதாய் இருக்கின்றது. இந்த பாறையின் மீது என்னுடைய திரு அவையை நான் கட்டுகின்ற பொழுது
எந்த சக்தியும் அதை எதுவும் செய்துவிட முடியாது என்று இயேசு ஆணித்தரமாக நம்பினார். அந்த பாறையின் மீதுதான் திரு அவையை அவர் கட்டினார். திரு அவையின் தலைவராக அவரை ஏற்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளாக இயேசுவினுடைய நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. பாருங்கள், அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட திரு அவையானது இன்று எத்தனையோ சவால்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டி அது முன்னேறி வந்திருக்கின்றது. இன்று உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்தவ மறையானது பரவி இருக்கின்றது என்றால், ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது என்றால், அதற்கு பேதுரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றார். புனித பவுல் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகுந்த கற்றறிந்த ஒரு மனிதராக இருந்தார். கடவுளுக்கு எதிராக, இயேசுவுக்கு எதிராக, கிறிஸ்தவ மறைக்கு எதிராக செயல்பட்ட அந்த மனிதரை கடவுள் எப்பொழுது தடுத்து ஆட்கொண்டு அவரை தேர்ந்து கொண்டாரோ அது முதல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்பட்டது. எந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார். எந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இவ்வளவு நாட்களாக பேசி வந்தாரோ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சார்பாக இதோ பேச ஆரம்பித்து விட்டார். இதுதான் தலைகீழான மாற்றம் என்பது. வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி இந்த மனிதர் மாறுவார் என்று. இறைவன் அவரை தடுத்து ஆட்கொண்டார், அவரை தேர்ந்து கொண்டார், அவரும் அதற்கு இணங்கினார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். என்ன செய்ய வேண்டும்? இறைவன் என்ன விரும்பினாரோ அதை செய்ய ஆரம்பித்தார். எந்த மனிதரும் செய்ய துணியாத அளவுக்கு இயேசுவின் திருத்தூதர்கள் 12 பேர் இருந்தார்களே, அவர்களே செய்யாத அளவுக்கு அதிகமாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு தீராத ஆர்வத்தோடு அவர் பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே அவர் சொல்லுகின்றார், தான் பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டு சொல்லுவார். எவ்வளவு துன்பங்களை நான் சந்தித்திருக்கின்றேன், எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்திருக்கின்றேன். என்னை கசையால் அடித்தார்கள், என்னை துன்புறுத்தினார்கள், நான் பட்டினியால் வாடினேன், உணவின்றி தவித்தேன், உறங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தேன், எவ்வளவு எதிர்ப்புகளை நான் சமாளித்தேன். ஆனாலும் எனக்கு வலுவூட்டுகின்ற அவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்லி துணிச்சலோடு அவர் நற்செய்தி அறிவித்தார். ஏனென்றால் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று அவர் துணிச்சலால் அவளால் சொல்ல முடிந்தது. இத்தகைய ஆழமான நம்பிக்கைதான் அவரை உந்தி தள்ளியது. கிறிஸ்துவின் மீதுள்ள ஆர்வம் அவரை உந்தி தள்ளியது. இதோ என்னுடைய பயணத்தை நான் முடித்து விட்டேன், எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வெற்றி வாகையை பெறுவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்று இந்த 2வது வாசகத்தில் சொல்வது போல முழுமையாக தன்னுடைய பணியை நிறைவேற்றிய ஒரு மனிதராக இருந்தார். என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று அவரால் நிம்மதியாக சொல்ல முடிந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அவர் இல்லை என்றால் நமக்கு விவிலியத்திலே அவரால் எழுதப்பட்ட 13 கடிதங்கள் மிக மிக அருமையான இறையியல் கருத்துக்களை கொண்ட கடிதங்கள். இயேசு கிறிஸ்துவை இன்னும் நாம் அறிந்து கொள்வதற்கு, அவரை அன்பு செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்களாக அவருடைய 13 கடிதங்களும் இருக்கின்றன. அந்த அளவுக்கு கிறிஸ்தவ சமூகங்களை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், அவர்களை அவ்வப்போது சந்தித்து தேற்றியது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு கடிதங்களை எழுதி எவ்வாறு அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்க வேண்டும், அவர்களுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் எவ்வாறு தீர்க்க வேண்டும், எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வலுவூட்டி, உங்களை எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்துவிட முடியாது என்று சொல்லி, நீங்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்துவ நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை தேற்றினார். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதருடைய தீராத ஆர்வமும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த பற்றுறுதியும் தான் இந்த கிறிஸ்தவத்தை இன்னும் அதிகமாக வளர்த்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேதான் திரு அவையினுடைய 2 முக்கியமான தூண்களாக இவர்கள் கருதப்படுகின்றார்கள். பேதுருவும் பவுலும் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக இருந்து, தூண்களாக இருந்து இந்த கிறிஸ்தவத்தை வளர்த்ததனால் இன்று இந்த திரு அவை மகிழ்ச்சி அடைகின்றது, அவர்களை நினைத்து பெருமை அடைகின்றது, அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றது. எனவே இந்த நாள் நன்றிய நாளாக, இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற நாளாக, அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. நாம் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை நம்மிலே மலரச் செய்வோம். நாமும் அவர்களைப் போல இந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய
காலத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் வாழுகின்ற காலத்திலே நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் இந்த நற்செய்தியை எடுத்துரைக்க வேண்டிய கடமை கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக அனுபவித்து உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலே நாம் அவரை அனுபவித்து உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கின்ற சாட்சிகளாக வாழ இந்த புனிதர்கள் வழியாக இறை அருளை மன்றாடி கேட்போம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான், புதுமை நினைவின் அலைகளினால் நான் போல் மனதை அலங்கரித்தேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆபேல் அழித்திட்ட ஆடாவே, ஆபேல் அழித்திட்ட ஆடாவே நான் அபிரகம் தந்த மகனாவே. இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருளிலி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். கல்வரின் புகையாய் மாறாமல் நான் கண்ணின் மணி போல் காத்திடுவேன். கல்வரின் புகையாய் மாறாமல் நான் கண்ணின் மணி போல் காத்திடுவேன். இதயங்கள் கூடிடும் ஜெபவீடாய், இதயங்கள் கூடிடும் ஜெபவீடாய் நான்
என்றும் வாழ்த்தி வணங்கிடுவேன். இறைவனின் மொழி கோபுரத்தில் நாம் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பழி பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அப்படியே கடவுளானது புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பேதுரு, பவுல், எங்கள் பங்குடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் இது உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவோர் ஆவமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் இந்த திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பு தந்தை இறைவாம், இன்றைய திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக தங்களுடைய பிறந்த நாளிலே உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற செல்லாம், சகாய மேரி, டேனியல் மார்க்கஸ், ஷர்லி வில்கின்ஸ் ஆகியோரையும் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற பென்சன் ஜெனிஃபர் தம்பதியரையும் தன்னுடைய பிறந்த நாளையும் பெயர் கொண்ட விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற பவுலின் சுஜாதாவையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்ற பீட்டர் ஜோசப், ஆண்ட்ரூ ஜோசப், சின்னப்பன் அருள்,
அண்ணா ரோஸ், புனித பவுல் அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் இவர்கள் மீது இது நாள் வரை பொழிந்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது அருளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இதோ அவர்கள் இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார்கள். அவருடைய நன்றி நிறைந்த உள்ளத்தை ஏற்று தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் அவர்களுடைய உள்ளத்தின் ஆவல்களை எல்லாம் நிறைவுறச் செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய திருமுகத்தை அவர்கள் மீது திருப்பி உமது ஆசிரையும் அருளையும் அவர்களுக்கு மீது நிறைவாக பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாயும் செபிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசிரும் இவர்களுக்கு எந்நாளும் குறைவின்றி நிறைவாய் கிடைப்பதாக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் டி மேத்யூ பெர்னாண்டோ, டி ரெபேரா, என்சி செரியன், குழந்தை அம்மாள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே பிரவுன், ஏ ஜோசப், லூர்து மேரி, கேத்ரின் அம்மாள், ஆண்டோ மகேஷ், மேரி, பேட்ரிக் ஜோசப், வில்லியம் எட்வர்ட், பிலிஸ் ஆஸ், மேரி ஜோஸ்பின் லீமா, பெஞ்சமின் பிரிட்டோ, அந்தோனி அம்மா, சாரால், மார்கரெட் ஜான்சன் என்னும் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இவர்கள் அனைவருக்கும் உமது விண்ணக வாழ்வை பரிசாக கொடுத்து திருமுக ஒளியில் என்று வாழ்கின்ற அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். பேதுரு இயேசுவிடம், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர், அருள் திரு ஆவியை பெற்றிடுவீர். அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர், அருள் திரு ஆவியை பெற்றிடுவீர். நானிலம் சென்று பலன் தருவீர், நானிலம் சென்று பலன் தருவீர். நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சியளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ள இருக்கும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.